சும்மா தக தக தகதன்னு படம் ஒரு 15 நிமிஷம் திரும்பி திரும்பி அந்த காட்சிகளை பார்க்கணும் போல தோணும். சூர்யா அவ்வளோ இளமையாக இருப்பார். அவரை விட இளமையாக திஷா பத்தானி காட்டு நல்லா காட்டியிருக்காரு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. திஷா பத்தானியை பார்க்கும்போதே அந்த ஒளிப்பதிவாளர் வெற்றி தன்னுடைய திறமையை முழுமையாக காமிச்சிருக்காரு. ஒரு இருட்டு, ஒரு அடர்ந்த காடு, அண்ணனை ஓவர்டேக் செய்கிறார் கார்த்தி என்று கூட சொல்லலாம். பழைய காலத்து பேரை தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு சிறுத்தை சிவா. கரண்டி, ஈட்டி, தோசை கரண்டி எல்லா சத்தமும் அதில் கேட்குது. ஏன் இவ்வளவு ஓங்கார கூச்சல் பின்னணி இசையில்? தப்பாக நினைச்சிக்க கூடாது. குழந்தை குட்டியோட பார்த்தோன்னு வச்சுங்க, ஐன்னு குழந்தைகள்லாம் சிரிக்கும். குழந்தைகள் சிரிக்கிறது கேட்டு நாமளும் அப்படின்னு சிரிச்சுக்கலாம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது கங்குவா படத்தின் திரை விமர்சனம். கங்குவா படத்தில் சூர்யா, கார்த்தி, திஷா பத்தானி, பாபி தியோல், தினகரன் யோகி பாபு, போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வெற்றி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சிறுத்தை சிவா. இந்த படத்தை ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். ஸ்டூடியோ கிரீன் தலைமை நிர்வாகி தனஞ்சயன் தயாரிப்பு மேற்பார்ப்பை கவனித்திருக்கிறார். கங்குவா படத்தின் கதை என்ன? ஆரம்பத்தில் சும்மா தக தக தகதன்னு படம் ஒரு 15 நிமிஷம் திரும்பி திரும்பி அந்த காட்சிகளை பார்க்கணும் போல தோணும். சூர்யா அவ்வளோ இளமையாக இருப்பார். அவரை விட இளமையாக கண்களை குத்தும் கவர்ச்சியாக திஷா பத்தானியை பார்க்கும்போதே அந்த ஒரு 15 நிமிஷ காட்சிகளுக்காக மறுபடியும் பார்க்குற இளைஞர்கள் அதிகம். ஏன்னா திஷா பத்தானி எந்த சைடில் பார்த்தாலும் அழகாக இருக்கிறார். க்ளோஸ்அப்லையும் அழகாக இருக்காரு, சைட்லையும் அழகாக இருக்கார், லாங் ஷாட்லையும் அழகாக இருக்காரு. அதேமாதிரி போதும் திகற்ற அளவுக்கு கவர்ச்சி காட்டியிருக்காரு. அதுக்கு ஒரு காட்சியை ஒளிப்பதிவாளர் வெற்றி தன்னுடைய திறமையை முழுமையாக காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இருட்டு, ஒரு அடர்ந்த காடு. எப்போ ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி கதை போகும். அதில் சூர்யா இருக்கிறாரு. சூர்யாவுக்கு எதிராக நட்டி என்கிற நடராஜ். வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் தன்னுடைய ஆட்சியை நம்ம நாட்டில் நிலைநிறுத்துறதுக்காக ஒரு இடத்துல போய் 2 குரூப்பாக பிரிச்சுருவான். 2 குரூப்பாக பிரித்து அவங்களுக்குள்ள மோதலை ஏற்படுத்தி அந்த மோதலில் ஏற்படுகிற ரத்த ஆற சுவைப்பான் வெள்ளைக்காரன். அந்த அடிப்படையில் தாயும் பிள்ளையுமா இருக்கிற அந்த காட்டுவாசி ஜனங்களை 2ஆக பிரித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்களை கூட்டி கொன்னேன்னா உனக்கு தங்க காசை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆசைப்பட்டு நட்டிங்கிற நடராஜ் அவங்க ஆட்களையே தேப்பையாக கூப்பிட்டு போய் கொலை பண்ணுவார். அதுவும் கையை காலை வெட்டுவாங்க. ரொம்ப பாவமாக இருக்கும். இது யாரா இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் போய் கடத்தி போய் கொல்றதுன்னு பார்த்தா அப்புறம் நட்டின்னு தெரியும். வேறு வழி இல்லை, இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான்னு நட்டியை உயிரோடு எரிச்சிருவார் சூர்யா. நட்டியோட பையன் இதை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆகா, நம்ம அப்பாவை கொண்டுட்டானேன்னு சூர்யா மேலே ஒரு பயங்கர பழிவாங்குதல் குணம். எப்படியாவது சூர்யாவை ஒழிச்சிடணும்னு. ஆனால் நட்டியோட அம்மா என்ன சொல்லுவா, தம்பி தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் வீட்டுக்காரர் அவர் செஞ்ச பாவத்தை தான் அவர் பலனாக அவர் செத்துக்கிட்டார், நீங்கள் கொண்டுட்டீங்க, என் பையனை உங்கள் மகன் மாதிரி வளருங்க அப்படின்னு சொல்லுவாள். இது அந்த சின்ன பையனுக்கு தெரியாது. ஆக அவன் சூர்யாவை போட்டு தள்ளணுன்னே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான்.
இதுக்கிடையில் 2 பக்கம், அந்த பக்கம் தன்னுடைய ஆட்கள் கொலை செய்யப்படுறதை காப்பாற்றுறது ஒரு வேலை, இந்த பையன் அடிக்கடி இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். டேய் பேசாமர்றான்னு சொன்னால் கேட்க மாட்டான். ஒரு காலகட்டத்தில் அவன் திருந்துவான். அப்புறம் அடுத்த கட்டம் என்னென்னா, பாபி தியோல் வந்து பெரிய ராஜா மாதிரி, அவர் ஒரு காட்டு தீவுக்கு ராஜா. அவரும் இதே மாதிரி வெள்ளைக்காரன்ட்ட அடிமையாயிருவார், காசுக்கு, தங்க காசுக்கு. 4 அதாவது யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த மாதிரி நம்முடைய இனத்தை வந்து அழிக்கிறதுக்கு வெள்ளைக்காரன் தொட போவார். ஸோ பாபி தியோலையும் போட்டு தள்ளுவார். கிளைமேக்ஸில் என்னென்னா, பாபி தியோலுக்கு அடுத்த வாரிசு யாரும் கிடையாது. ஏன்னா அவன் பொண்டாட்டிகளெல்லாம் கொன்றுவாங்க. அப்போது தினகரன் யோகி பாபு என்ன சொல்லுவார், பாபி தியோலுடைய வைப்பாட்டி காதலியோட பையன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அவன் தான் கார்த்தி அரியணையாக இருவான். கார்த்தி வந்து இந்த 2 பல்லில் எப்போ பார்த்தாலும் ரத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து கார்த்தி கலக்குன்னு கலக்கிடுவார். கார்த்தி வில்லனாகிறார், சூர்யா கதாநாயகனாகினார். கங்குவா பார்ட் 2 என்று டைட்டில் போட்டு படம் முடியுது. ஆனால் இந்த கதை சொன்னதுனால உங்களுக்கு கதை புரியும், இல்லாட்டி ஒரு இளவும் புரியாது. ஏன்னா கங்குவாங்கிற பேர் நம்ம அடிக்கடி கேட்டு அது நம்ம மனசில் பாய்ஞ்சிட்டு, மற்ற பேர் எதுவுமே பாத்திரங்களுடைய பேர் நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு பழைய காலத்து பேரை தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு சிறுத்தை சிவா. சூர்யா இதுவரைக்கும் எந்த படத்துலையும் இவ்வளவு உடம்பை வருத்திக்கிட்டது, அதேமாதிரி குரலை உயர்த்தி பேசுகிறார். ஏற்கனவே ஒரு மெலோடி வாய்ஸு சிவகுமார் மாதிரியே சூர்யாவுக்கும் உண்டு. சூர்யாவும் சிவகுமாரும் அதிகமாக கத்தி பேச மாட்டார், சூர்யாவும் கத்தி பேச மாட்டார். இந்த படத்தில் இந்த 2 நரம்பும் புடைக்கிற அளவு கத்துவார். ஓ ஆ ஊ ஒன்று கத்துவார். நமக்கே பாவமாக இருக்குது, ஐயோ பாவம் எதுக்கு இந்த மாதிரி கத்துறாரு, தொண்டை வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நல்லா நடிச்சிருக்காருங்க. நீர்வீழ்ச்சியில் முதலையோட சண்டை போடுவார். அந்த முதலை வந்து கொஞ்சம் கூட ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியாது. அதாவது கலையும் அந்த ஆர்ட் டைரக்டருடைய ஒரு உற்பத்தி அப்படின்னு தெரியாது. ஆனால் கொடுமை என்னென்னா, அந்த கடைசியில் ஒரு சின்ன கத்தியை வச்சு குத்துவார். அந்த சின்ன கத்தி முதல்ல தோலுக்குள்ளே உள்ள நுழையாது. குத்திட்டு கடைசியில் முதலையை தோளில் தூக்கி அப்படி சுழட்டி அடிப்பார். அதெல்லாம் கைத்தட்டுறவங்க கைத்தட்டலாம், யோ ஏன்யா இந்த மாதிரி காதில் பூ சுற்றுற அப்படின்னு கேட்குறவங்க கேட்டுக்கலாம். மற்றபடி அவருக்கு ஜோடி கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு அதாவது அப்டேட்டில் இன்றைக்கி லெவலில் அவருக்கு திஷா பத்தானி ஜோடியாக இருந்தார் தவிர, அந்த ஒரிஜினல் கங்குவாவுக்கு ஜோடி கிடையாது. ஃப்ரான்சிஸ் அவருடைய பேர், இந்த யுகத்தில் அவருடைய பேர் ஃப்ரான்சிஸு. சூர்யாவுக்கு பொருத்தமான பேர். அந்த பேண்ட் சூட்டில் நல்லா பொருந்திருக்கு. அதே சமயத்தில் ஒரு அழகான ஆள் வந்து சூர்யா. அதாவது அழகிய தமிழ் மகனை வீர திருமகனாக காட்டியிருக்கிறார்கள். அந்த வீர திருமகனாக காட்டும்போது கழுத்தில் கஷா முஷான்னு இந்த மாலைகளை போட்டு மூஞ்சில் இதெல்லாம் தடவி அசிங்கமாக்கி விட்டாங்க. ஒரு அந்த காலத்தில் காட்டு மிராண்டிகள் காட்டுவாசிகள் அப்படி தான் இருந்திருப்பாங்களா என்னமோ தெரில. நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யாவுடைய நடிப்புக்கு மிகச்சிறந்த உரைகளாக திகழ்கிறது கங்குவா. திஷா பதானி, இனிமேல் திஷா பதானியை நல்லா காமிக்குங்க, நல்லா பல படங்களில் பார்க்கலாம். ஏன்னா காட்டு நல்லா காட்டியிருக்காரு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு திஷா பத்தானி. மற்றவங்கெல்லாம் காட்டு மனுஷங்க மாதிரி சிலவரை பார்க்கும்போது வாந்திடுற மாதிரி இருக்குது. சில நடிகளை பார்க்கும்போது ஏன் இந்த கோராமையான அப்படிங்கிற மாதிரி தெரியுது. போஸ் அவங்ககிட்டலாம் யார் என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. கருணாஸ் மட்டும் க்ளோஸ்அப்பில் காமிக்கும்போது ஓ கருணாஸா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. எல்லோருமே அவரவர்களுக்கு பாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கும் பொழுது திஷா பத்தானியுடைய வரும்போது மட்டும் அவரை நோக்கியே நம்மளுடைய கண்கள் அலபாயுது. அதே மாதிரி இந்த படத்தில் பாபி தியோல், இன்னும் சொல்ல போனால் பாபி தியோல் வந்து சூர்யாவோட ஒரு அடி உயரம். ஸோ லாங் ஷாட்டில் ஃப்ரண்ட்டில் சிவகுமார் நிற்பார், பேக்கில் பாபி தியோல். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் வெற்றி. அதேமாரி திஷா பதானி நல்ல உயரம். அதுமாதிரி 2 பேரையும் பக்கத்தில் பதில் காட்டவே மாட்டார். வழக்கம் போல் சூர்யா க்ளோஸ்அப்பில் இருப்பார், அந்த பக்கம் தள்ளி திஷா பத்தானி இருப்பார். ஏன்னா அப்போ தான் அந்த
ஏற்ற இறக்கங்கள் சரிசமமாக்கும்ன்ட்டு டெக்னிக் கடைப்பிடிச்சிருக்காரு. கருணாஸ் வர்ற சீனில் நல்லா இருக்குது. கருணாஸ் வச்ச நேரத்தில் காலை தலையில் கொண்டு வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. கடைசி காட்சியில் கார்த்தி அரியணை ஏறக்கூடாது, அவர் வந்து வைப்பாட்டி மகனோடனே சொன்னவரை தலையை கங்கின்னு வட்டிப்பார் தலை தனியாக போய் விழும். த்ரில்லாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவா கார்த்தியா என்றால் படம் முழுக்க வருகிற சூர்யாவை விட கார்த்தி அந்த ஒரு 3 காட்சியில் வந்தாலும் சரி அப்பா மிரட்டி தட்டார். அண்ணனை ஓவர்டேக் செய்கிறார் கார்த்தி என்று கூட சொல்லலாம். ஆனால் கங்குவாவுடைய 2வது பார்ட்டில் அண்ணனுக்கும் கார்த்திக்கும் மிகப்பெரிய போட்டியை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருமே முத்திரை வைத்திருக்கிறார்கள் நடிப்பில். அதுமாதிரி இப்போ டைட்டிலில் நிறைய நடிகர்கள் பேரை போடுறாங்க, போசுவங்கிட்டு அப்படின்ட்டு, அது யாருன்னு தெரியல. ஆனால் அடிக்கடி நான் பார்க்குற முகம் என்பதால் தினகரன் தேவராஜ் நல்லா தெரியுது. ஏன்னா தாடியும் மிஸ்ஸையும் வச்சுருக்காரு, வெள்ளை தாடி. இந்த கடைசி காட்சியில் அவர் தான் வந்து கார்த்தி அரியணை ஏறலாம்ங்கிற சொல்கிறவர் அவர் தான். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நடிக்கலை, அவர் வாழ்ந்திருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும் தினகரன் தேவராஜ். இந்த படத்தில் தினகரன் தேவராஜுக்கு இனிமேல் நிறைய பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் இந்த படத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 2வது இன்டர்வியூக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் ஒரே இருட்டாக இருக்கும். பூரா கிராஃபிக்ஸு, அதில் வேறு காடு வேறையா, எவன் முஞ்சி ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, சர்ன்னு ஈட்டி வருது குத்துது, அப்படி தான் இருக்க தவிர மற்றபடி ஒன்றும் யார் என்ன எவன் செத்தான் போனாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து டே டைமில் எடுத்திருக்காரு வெற்றி, அது நல்லா இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பேசும்போது நான் டே லைட்டில் அவைலபிள் லைட்டிங் எடுத்திருக்கேன்னாரு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த இதை குறையும் சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நம்ம உட்கார்ந்து பார்க்கணுன்னா வெற்றி ஒரு காரணம் தான் சொல்லணும். படத்துக்கு இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத். அவர் நிறைய தமிழனாக இருந்தாலும் அவர் வந்து தெலுங்கு தான் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெலுங்கில் பார்த்திங்கன்னா இந்த இசைக்கருவிகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். டட்டமுடான் டாட்டான் 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 டாட்டான்னு போட்டு நொறுக்குவாங்க. நம்ம தான் கொஞ்சம் மெலோடியாக இருப்போம். அவங்க எதுக்குனாலும் லவ் டு கெட்டு கூட டடான் டடான்னு குத்தாட்டு மாதிரி தான் போடுவாங்க. அந்த அடிப்படையில் பண்ணியிருக்காரு. ஆனால் கரண்டி, ஈட்டி, தோசைக்கரண்டி எல்லா சத்தமும் அதில் கேட்குது. ஏன் இவ்வளவு ஓங்கார கூச்சல் பின்னணி இசையில்? தப்பாக நினச்சக்கூடாது. கொஞ்சம் அசந்தின்னு வச்சிங்க, காதுலேருந்து ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு போட்டு தள்ளியிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். ஆனால் 2 பாடல்கள் மென்மையாக இருக்கிறது. ஆனால் இங்கேயோ கிணத்துக்குள்ளே கேட்ட மாதிரி அந்த 2 பாடல்களும் இருக்குது. என்ன காரணம்னா இந்த மாதிரி 3Dயில் மிக்சிங் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக என்னமான்னு தெரில, டெக்னிக்கல் எரர்னு சொல்லலாம். நான் வந்து கங்கா படம் வடமல்லி பேலசோமாவில் தான் பார்த்தேன். முதல் 10 நிமிஷம் கேமராமேனுக்கு அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டருக்கே தெரியல எந்த மாதிரி வைக்கணும்னு. ஒரே கண்ணு சரியாக ஃபோக்கஸ் இல்லை. 10 நிமிஷம் கழித்து ஓடு சத்தம் போட்டோம், டக்குன்னு நிறுத்தி விட்டார். ஓஹோ ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் போட்டார். ஆனால் முதல்ல தான் போடலை, அப்புறம் விட்டதுலேருந்து தான் போட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தை ஏன் பார்க்க வேண்டும்னு சொன்னோன்னா, நாம் இந்த 3D படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சில இங்கிலீஷ் படங்கள் மொழி மாற்றம் செய்யும்போது தான் நம்ம 3D பார்க்குறோம். இந்த 3D எஃபெக்ட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக நம்ம குளத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கையை வச்சு விட்டுவோம், தண்ணி அப்படியே சிரிச்சு போகும். வேணும்னே அதை இந்த 3D எஃபெக்ட்டுக்காகவே சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஈட்டி குத்துறது, தண்ணி தெரிச்சு போகிறது, ரத்தம் தெளிக்கிறது, அப்புறம் பொற்காசுகள் சிதறது, அதாவது 3D எஃபெக்ட்டுக்காகவே திணித்த மாதிரி காட்சிகள் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. தேவிஸ்ரீ பிரசாத் பின்னணி இசையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். பாடல்கள் சுமார் ரகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா முதல் பாட்டு பூரா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. அது சரியான மெட்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல, பிடிக்க முடியல. பார்க்கும் விஷயம்லாம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படத்தினுடைய இயக்குனர் சிறுத்தை சிவா அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த படத்தினுடைய கதை எப்படி உருவானதுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறுத்தை சிவா கிட்ட எல்லோரும் வந்து இந்த ஹீரோ இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணிட்டாங்க, நான் கோச்சடையான்னு எடுத்தேன், அது வந்து காமெடி பீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அது கிராஃபிக்ஸ் படம்ங்கும்போது என்னையை வந்து பொம்மையாக பார்க்கும்போது ரசிகர்கள் ஏற்றுக்கல. ஸோ நீங்கள் ஒரிஜினலாகவே
எல்லாரும் ஒரு வரலாற்று படத்தை நடிச்சிட்டாங்க, நானும் ஒரு வரலாற்று படத்தை நடிக்கணும், அதனால் வரலாற்று கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு சிறுத்தை சிவா கிட்ட. அவர் ரஜினிக்காக தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. நல்ல வேளை ரஜினி எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி டேட்ஸ் பிஸியானோடனே வசமாக வந்து ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் மாட்டினார். அதேமாரி சூர்யாவும் கதையை கேட்டு ஒத்துக்கிட்டார். அதனால் படம் எடுத்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் சூர்யாவுக்கு அதாவது கொக்கு தலையில் பனங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஆனாலும் சமாளிச்சிருக்காரு. சூர்யா வந்து இதுவரைக்கும் ஆக்ஷன் படங்களில் இதுதான் முக்கியமான ஆக்ஷன் படம். ஏன்னா நிறைய சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படம் கதை வசனம்னு சொன்னால் ஒரு 3 பக்கத்தில் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் டப்பிங் பிடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக ஃபைட்டு தான். இன்டர்வியூக்கு முன்னால் ஃபைட்டு, இன்டர்வியூக்கு முன்னால் ஃபைட்டு. சண்டை படம் ஒரு 3Dயில் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த முக்கியம். சண்டை படம் அதேமாதிரி முதல்ல ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் தான் வருது. அந்த முதல் 10 நிமிஷத்தையும் இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் காமிச்சிருந்தாங்கன்னா இந்த திஷா பத்தானியெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாரு சிறுத்தை சிவா. ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் வருதா என்னமோன்னு தெரியல. படத்தை பொறுத்த வரைக்கும் ஆபாசம் இல்லை, கவர்ச்சி இருக்கிறது, விறுவிறுப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லேகாக இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் குழந்தை குட்டியோட பார்த்தோன்னு வச்சுங்க, ஐன்னு குழந்தைகள்லாம் நிறைய சிரிக்கும். குழந்தைகள் சிரிக்கிறது கேட்டு நாமளும் அப்படின்னு சிரிச்சிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த கார்ட்டூன் ஃபிலிம் வருது இல்லை, இந்த குழந்தைகள் படம் செல்ஃபோனில் நிறைய என் பேரன் பார்த்துக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி படம் தான். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் வருகிற 3D படங்கிறனால 3D எஃபெக்டோட இந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கும். கங்குவா ஒரு முறை தியேட்டரில் பார்த்து ரசிக்க வேண்டிய அட்டகாசமான சண்டை காட்சியில் நிறைந்த 3D படம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.